நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு சாரா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 30,000 ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ள இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு 5 மொபைல் பற்றி தான் பார்க்க வரோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன்றாவதாக நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய மொபைல் ரீசெண்டாக இப்போ வந்து Realme GT Neo 3T அப்படிங்கிற மொபைல் பற்றி தான் பார்க்க வரும். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் லான்ச் ஆனிச்சு. இந்த மொபைலில் 6.62 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பின்பக்கம் மொத்தமாக ட்ரிபிள் கேமரா செட்டப் கொண்ட இந்த மொபைல் 64 MP மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார், மொத்தமாக 3 செட்டப் கொடுக்குறாங்க. ஸோ செல்ஃபிக்காக இவங்க 16 மெகாபிக்சல் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மொபைல் 5000 mAh பேட்டரியோட வருது. 87 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் ஸ்பீடுக்காக Snapdragon 870 ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மொபைல் மொத்தமாக 2 வேரியன்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 128GB ஸ்டோரேஜான மொபைல் 23,000க்கும், 8GB RAM 256GB ஸ்டோரேஜான மொபைல் 27,000க்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ 2 வேரியன்ட்ல 6GB RAM 128GB ஸ்டோரேஜான மொபைல் வாங்கினீங்கன்னா 23,000ல ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்கக்கூடிய மொபைல் Nothing Phone 1. ஸோ இந்த மொபைல் போன வருஷமே லான்ச் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு ரேஞ்சிலே இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் மொபைலில் தான் இருக்குது. இந்த மொபைலில் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 6.55 இன்ச்சுக்கான 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட உள்ள டிஸ்பிளே வருது. ஸோ ரியர் கேமராவில் இவங்க 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 50 மெகாபிக்சல்னு 2 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபிக்காக இவங்க 16 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 778G+க்கான ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Android 12 லான்ச் பண்ணியிருந்தாலும் இப்போ இந்த மொபைலில் Android 13க்கான அப்டேட் வந்துருக்கு. ஸோ நம்ம Android 13 யூஸ் பண்ணிக்கலாம். 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட வரக்கூடிய இந்த மொபைல் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பின்பக்கம் பார்த்தீங்கன்னா LED லைட் செட்டப்போட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைல் மொத்தமாக 2 வேரியன்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜான மொபைல் 30,000க்கும், 8GB RAM 256GB ஸ்டோரேஜான மொபைல் 32,000க்கும் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ டிஃப்ரெண்டான மொபைல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்கக்கூடிய மொபைல் நிறைய பேர் கூகுள் ஃபோன் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மொபைல் Google Pixel 6a. இந்த மொபைலில் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.14 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பட் 60 Hzக்கான ரெஃப்ரெஷிங் ரேட் தான் வரும். இந்த மொபைலோட பிரைமரி கேமராவில் 12.2 மெகாபிக்சல் மெயின் கேமராவும் 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் இதோட கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். 4410 mAh கொண்ட பேட்டரியோட இந்த மொபைல் நமக்கு வருது. ஸோ இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கும். பட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மொபைலில் இருக்கிற 2 மைனஸ் என்னன்னா, ஒன்று பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும், ரெண்டாவது மொபைல் ரொம்பவே ஹீட் ஆகும். ஸோ கைக்கு அடக்கமாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்க மாதிரி ஒரு கூகுள் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு சாரா டெக். நம்ம சேனல் இப்படி தான் மொபைல் கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜி பற்றின நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் 4வது பார்க்கக்கூடிய மொபைல் iQOO Neo 7. இந்த மொபைலில் 6.78 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. இந்த மொபைலோட ரியர் கேமராவில் 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருந்தாங்க. அல்ட்ரா வைடுக்கான சென்சார் எதுவும் கொடுக்கல. ஸோ சிங்கிள் கேமரா மட்டும்தான். ஸோ செல்ஃபிக்காக அவங்க 16 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரியோட 120 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் லான்ச் ஆகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸுக்காக இவங்க MediaTek Dimensity 8200 நல்ல ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜான மொபைல் 30,000க்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB ஸ்டோரேஜான மொபைல் 34,500க்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இதில் எந்த வேரியன்ட் பிடிச்சிருக்கோ அந்த வேரியன்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய 5வது மொபைல் சாம்சங் தான். ஸோ சாம்சங் Galaxy F21 FE 5G. ஸோ இந்த மொபைல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கும் ஓவராலாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் மொபைலில் இதுவும் ஒன்றா தான் இருக்குது. இந்த மொபைலில் 6.4 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. பின்பக்கம் மொத்தமாக 12+12+8 மெகாபிக்சல் 3 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபிக்காக அவங்க 32 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸுக்காக சாம்சங்கோட ஓன் சிப்செட்டான Exynos 2100 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்கும். கேமர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக செட் ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த மொபைலில் நமக்கு 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. 25 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. Android 12 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாலும் இப்போ நம்ம Android 13க்கு அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மொபைலோட பிரைஸ் 30,000 மேலே இருந்தாலும் ஆஃபர்லாம் வரும்போது நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 30,000 வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் லவர்ஸ்க்குலாம் கொஞ்சம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா மொபைலோட பையிங் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ எந்த மொபைல் நீங்கள் வாங்குறனாலும் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா மொபைலோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் நான் இந்த வீடியோ பண்ணும்போது என்ன ப்ரைஸில் இருக்குமோ அது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் கொஞ்சம் ஏறலாம் இறங்கலாம். பட் நீங்கள் எப்போ மொபைல் வாங்கினாலும் அதில் இருக்க ஆஃபர் கார்டு ஆஃபர் எல்லாமே யூஸ் பண்ணி வாங்கும்போது ஒரு நல்ல ப்ரைஸில் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துல கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.